everyone, welcome to my channel. நியூ இயர்க்கு எல்லாருமே கோல் செட் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது, இல்லை என்னென்ன ஹேபிட்ஸ் இன்க்ளூட் பண்ணோன்னே சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் we are going to discuss 7 tiny but very effective and powerful habits that will help you level up your game in 2025. So without any further ado, let's dive in right into the video. இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்ஸா பிரிக்க போறோம். The first part will be your mindset related habits. The second part is the body and health related habits. And the final part is the actionable steps to follow these habits in your day-to-day life. So let's start with the first part, which is the mindset related habits. So the first habit is the tech free hour. So in the habit enna appadina tech free hour before and after bed, which is நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி and தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் digital devices, any digital devices for that matter, phone, television, anything, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. So that is what is tech free hour. இது வந்து 1 hourக்கு ஐடியலா ஃபாலோ பண்ணணும். But if you can't start off with 1 hour, you can try with 10 minutes of tech free time, maybe tech free time before and after your bed. In the time நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can read, journal, work out. You can even do affirmations and visualization and anything that doesn't involve your phone. That leads me to the next habit, which is visualization and affirmation. So every day நீங்க எழுந்தது உடனே first thing that you want to do is look at your vision board and manifest your vision board. It's like நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் திங் நீங்க விஷன் போர்டை பார்க்குறீங்க. பார்த்துட்டு நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன், லைக் ஐ ஹவ் அச்சீவ் மை ட்ரீம் பாடி, ஐ ஆம் வெல்தி, நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கோங்க, விச் இஸ் த அஃபர்மேஷன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து அதை இமேஜின் பண்ணி பார்க்குறது தான் விஜுவலைசேஷன். ஸோ இது ரெண்டுமே பண்ணும்போது யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் கோல்ஸ் ஃபார் 2025. It is such a powerful habit and you will see the magic happen for yourself. It takes just 2 minutes of your time and doesn't even involve so much of your energy. நீங்க வந்து definitely அதை try பண்ணி பாருங்க and let me know how it goes in the comments down below. So the third habit for you is make up your space. I have 3 things for you in this particular habit. இதுல என்ன அப்படின்னா, first habit is, it's not a habit actually, it is like a pre-preparation step for the habit. இது என்ன அப்படின்னா, make new changes to your surroundings. ஸோ இது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிருக்கும், லைக் நம்ம பழைய ஸ்பேஸில் இருக்கோம், பழைய ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம், இப்படி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிருக்கும். அதை வந்து ட்ரிக் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஹேபிட். லைக் இட்ஸ் நாட் அ ஹேபிட், ஆஸ் ஐ செட், இட்ஸ் அ ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஸ்டெப். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் very tiny things like even your wallpaper on your phone, laptop or desktop or whatever. அதிலிருந்து ஆரம்பிச்சு whole house revamp அந்த அளவுக்கு வந்து you can change whatever you want. Just change, like ஒரு டெஸ்க் வந்து மாற்றி போடுறதுலேருந்து என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை பண்ணி உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரிக் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் நான் வந்து இப்போ ஒரு நியூ ஸ்பேஸில் இருக்கேன், அதனால நம்ம வந்து நியூவான திங்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயினை ட்ரிக் பண்ணுறோம். ஸோ that is the pre-preparation step that I said. And the second step is declutter your space. A cluttered space leads to a cluttered mind and blockage of your thoughts. நீங்க வந்து எதுவுமே திங்க் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். லைக் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கீங்க, லைக் ஆன் யோர் பெட், அண்ட் உங்களை சுத்தி ஃபுல்லா வந்து லைக் நிறைய திங்ஸ் இருக்கு, ஒரே கிளட்டரா இருக்கு. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? You will just sleep on your bed. அவ்வளோதான். That will make you very very lazy. So what you can do is take up 10 minutes of your time each day, like ஒரு winding up activity அதை வச்சுக்கோங்க. Take 10 minutes of your day and clean up your space each and every day. இதை வந்து நீங்கள் ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணும்போது
உங்களை சுற்றி ஒரே கிளட்டர்ட் ஸ்பேஸ் ஃபார்மே ஆகாது அண்ட் இங்க அங்க எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராது. ஸோ மேக் அப் தட் ஹேபிட். லைக் இட் ஜஸ்ட் டேக்ஸ் 10 minutes and doesn't take much of your energy also. So that is the second thing in this habit. The third thing in this habit is நீங்க வந்து ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்றது தான். இட் ஜஸ்ட் டேக்ஸ் 5 minutes again. இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பட் நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம் நார்மலா. இஃப் சம்திங் ரிமைண்ட்ஸ் யூ தட் யூ ஷுட் பி டூயிங் தட் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கான ஸ்டெப் தான் நம்ம இந்த ஹேபிட்ல ஃபாலோ பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் டேக் அவுட் யூர் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ், கீப் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. லைக் whenever you wake up நீங்க அதை தான் ஃபர்ஸ்ட் திங் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல அதை வச்சிருங்க. ஸோ நீங்க எழுந்த உடனே அதை தான் பார்ப்பீங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் தட் we need to do is work out. Let's go and do it. அந்த மாதிரி தான் வந்து உங்க பிரெயின் ட்ரிக் ஆயிடும். ஸோ தட் இஸ் such a small thing and it creates a lot of impact in everyday life. I think it's pretty clear for what you need to do for your mindset. Let's move on to the body and health related habits. So the first habit in this is fixing your sleep schedule. This is such a big thing that nobody does, including me. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஸ்கெடியூல் இல்லை அப்படின்னா you don't know how much it impacts in your day-to-day life and your health. So this is something that you need to start doing right now. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ப்ராப்பரா ஒரு 7 hours, let's say மினிமமா எடுத்துப்போம், மினிமமா 7 hours வந்து டெய்லி தூங்கணும். And fix the proper timing according to your schedule. I'm not going to say நீங்க 5 o'clock தான் எந்திரிக்கணும், 10 o'clock தூங்கிடணும், அந்த மாதிரி I am not going to give you timings, but you fix it for yourself. Set a fixed sleep and wake up time and please follow it to get the best productive version of yourself. நம்மளால சொல்லவே முடியாது, லைக் அவ்வளோ இம்பேக்ட் இருக்கு நீங்க ப்ராப்பரா ஸ்லீப் பண்ணா. உங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்பவே ஹை ஆகிறத நீங்க ரியல் டைம்ல பார்ப்பீங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் and let me know in the comments. So that is the first habit. Let's move on to the next habit, which is move your body and soak up the sun. Oh my god, I can't even tell you how important this is. நீங்க வந்து ஒரு ஸ்டாக்னன்ட் பாடியா இருக்கும்போது, லைக் நீங்க வந்து அதை மூவ் பண்ணாம லைக் நார்மலா இருந்துட்டு இருக்கீங்க, உட்காந்துட்டே இருக்கீங்க, லைக் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, இல்லை படிக்கிறீங்க, வாட் எவர் யூர் டூயிங், நீங்க அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா your body gets too old and too lazy actually. So move your body. I'm not going to tell you to work out for 1 hour 2 hours. நீங்க டெய்லி இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு you will get to a good healthy state அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். It's like at least 10 to 15 minutes just go for a walk under the sun in the golden hour, like 4ish 5ish something, and or a 15-minute walk will give you that happy hormones that you need for functioning of your body actually. So it will create the endorphins and it reduces the cortisol levels so much, and you can see the difference right away. Like just follow it for 15 days and you will know how much it is important. You just try it out. Okay, the next important habit is drink water. I know நிறைய பேர் வந்து இந்த தண்ணி குடிக்கிறதெல்லாம் மறக்கறாங்கப்பா. I don't know how it happens, but please do drink water. It is so essential for your body. So உங்களுக்கு எப்பலாம் தாகம் அடிக்குதோ அப்போ குடிங்க. Don't have like நான் இந்த ஒரு gallon of water வந்து ஒரு நாளைக்கு குடிப்பேன் அந்த மாதிரி வேண்டாம். Just உங்களுக்கு எப்பலாம் thirsty இருக்கோ அப்பலாம் வந்துட்டு don't forget to drink water. It is such an essential thing. I have been there. நான் தண்ணி குடிக்காம I have got such a bad headache and I still get it. நான் வந்து தண்ணி குடிக்காம இருந்தா I'm saying sometimes I don't forget, but I can't go for that. நான் வந்து அதை prioritize பண்ண மாட்டேன். அந்த டைம்ல I have faced a lot of difficulties in focusing on my job or anything actually. Just go and drink your waters every single day. Don't forget it. So that is the habit that you need to follow. I know it's such a
tiny habit, but it makes such a big difference in your day-to-day life. So with that, the health and body related habits gets to an end. உங்களுக்கு ஒரு bonus habit நான் கொடுக்க போறேன். அது என்ன அப்படின்னா, it's like a journal or reflect on your day. இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்சியான ஜேர்னலோ இல்லை பிளானரோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் டேக் அவுட் யோர் ஃபோன், நோட்ஸ் ஆப், இல்லைனா எனி திங், டைரியோ நோட்டோ, ஏதோ ஒரு எம்டி பேஜஸ் இருக்கிற ஏதோ ஒரு இதுதான் போதும். I'm going to give you 3 prompts. 1, how your day went. Just give a small gratitude. Be thankful for how you have அந்த நாள் எப்படி கடத்திருக்கீங்கிறதுக்கு just ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி 1 line. And then you have the reflection, what went well and what didn't go well. Adu patti or just a line, that is enough. And then how to fix it, like edu vandu thappa pocho adha vandu eppadi fix pannirkalam abdingiradha vandu or reflection edunga. So this habit takes like 2 minutes of your day and it is such a game changer. Again, I know எல்லாத்துக்குமே நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன் அப்படின்னா உண்மையாகவே இது எல்லாமே ரொம்ப பெரிய இம்பேக்ட்ஸ் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டெல் மீ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் வித் தட் திஸ் பார்ட் இஸ் ஓவர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தட் இஸ் அ சம்மரைசேஷன் அண்ட் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் ஃபார் யூ கைஸ் டு கெட் ஸ்டார்டட் வித் ஆல் தீஸ் ஹேபிட்ஸ் அண்ட் கெட் கோயிங். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனபிள் ஸ்டெப் ஃபார் யூ கைஸ் இஸ், இன்னும் நீங்க வந்து கோல் செட் பண்ணல, விஷன் போர்ட் வந்து பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் கோ அண்ட் டூ இட் ரைட் நவ். இன்னுமே வந்து லேட் ஆகல. ஓகே, வி ஆர் ஸ்டில் இன் த நியூ இயர், இன் த ஸ்டார்ட் ஆஃப் த நியூ இயர். இட் இஸ் நவ் ஆர் நெவர். அதனால நீங்க இப்பவே போய் உங்க கோல்ஸ் செட் பண்ணுங்க, விஷன் போர்டை ரெடி பண்ணுங்க. இட் ஜஸ்ட் டேக்ஸ் லைக் half a day. உங்களுக்காக நீங்க ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. The second step is make changes to your place. Like first go and change your wallpaper and start your pre-preparation steps. The third thing is get an accountability partner. Like உங்க habits எல்லாம் வந்து நீங்க இந்த habits கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த habitsலாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கறத உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பர்சனை வந்து ஒரு accountability partner-ஆ வெச்சுக்கோங்க. If you don't have an accountability partner, follow me on Instagram and DM me your habits, how it is going, how you're progressing with your habits. I will be your accountability partner. The fourth point is write the gratitude and reflection every single day. And important, thanni kudikka marakadinga. And with that, it's a wrap. See you guys with another video super soon. Until then, stay happy, stay consistent. This is me, Subha, saying tata bye-bye.